ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ வந்து ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடியில் பேஸ் வந்து நான் சொல்கிறதுல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பேக் ஷீட் இருந்தது அப்படின்னா பேக் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது வந்து அட்டை, சரிங்களா? உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸு இல்லை வந்து சாரீ ஏதாவது வாங்கியிருப்பீங்க, இது மாதிரி இருந்ததுன்னா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி அட்டைப்பெட்டி இருக்கும், சரியா? அதை வந்து சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த சைஸ் சர்க்கிள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அப்படின்னா பேப்பர் கேன்வாஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் இல்லையா, அது இல்லை அப்படின்னா ஓகேஷ்பி ஷீட்டு. இந்த 4ல் எது வேணாலும் நீங்கள் பேஸுக்கு எடுத்துக்கலாம், சரியா? பேஸுக்கு இந்த 4ல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்க போகிறது இந்த மாதிரி அட்டைப்பெட்டி தான் எடுத்துக்க போகிறேன். சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று எடுத்துக்கோங்க, சரியா? இந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிட்டு இது மாதிரி இப்படி அந்த அட்டை மேலே வைங்க, சரியா? இந்த மாதிரி அட்டை மேலே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும், ஓகேவா? சர்க்கிளாக இருக்கணும். இதை விட 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும் உங்களுக்கு, ஓகேவா? சுற்றிலும் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நம்ம இந்த அட்டையில் வந்து ஒட்டிக்க போகிறோம், ஓகேவா? ரொம்பவே அழகான ஒர்க்ஸாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம சேனலில் தான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துகிட்டு சுற்றிலும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கணும், சரியா? இந்த மாதிரி 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கணும். சர்க்கிள் வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? சர்க்கிள் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சுற்றிலும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? B7000 க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் வந்து ஒட்டிக்கிட்டாலும் சரி தான். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம பிடிக்கணும், சரியா? இந்த மேலே வந்து நம்ம மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சிக்கணும். ஸோ இது மேலே நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பின் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து க்ளூ தேவை. ஸோ இது ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா? இந்த மூடி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஒருவேளை வேக் ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா B7000 க்ளூ வந்து அதில் வந்து ஒர்க் யூஸ் பண்ண முடியாது, ஒட்டிக்காது சீக்கிரமாக, ஓகேவா? ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த க்ளூவை வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா? இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து சுற்ற போகிறோம், சரியா? இது மேலே த்ரெட்டு வந்து சுற்ற போகிறோம். உங்ககிட்ட வந்து சணல் கயிறு இல்லை பைப்பிங் த்ரெட்டு பைண்டிங் த்ரெட்டு இல்லை அப்படின்னா ரோப் ஏதாவது உங்களுக்கு நாட்டுக்கு இருக்கும் இல்லையா, ரோப்பு, அது இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு கட்டுவோம் இல்லையா, கலர் கலராக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் இந்த ரோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி சுற்றி விட்டுறேன், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கிளாக அப்படியே சுற்ற போகிறேன், ஓகேவா? இங்கேருந்து சர்க்கிளாக அப்படியே சுற்ற போகிறேன். ஸ்டார்டிங் வந்து எனக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஃபெவிக்ரல் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் காய விடுங்க. காய விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இப்போது இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கிளாக வந்து இது மாதிரி சர்க்கிளாக நான் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வர போகிறேன், ஓகேவா? இது மாதிரி சர்க்கிளாக வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள், இந்த மூடி வந்து நகர்ந்துடக்கூடாது. நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு சுற்றிலும் ப்ளேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும்தான் விடணும். அதுக்கு மேலே எக்ஸஸாகவும் விடக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் விட்டுறக்கூடாது, சரியா? ஸோ வந்து சர்க்கிளாக இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு வாங்க. க்ளூ வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிட்டு, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் இந்த இடம் வந்து ட்ரை ஆகிட்டு. ஸோ நான் க்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த எட்ஜஸில் கொஞ்சம் பிளேஸ் தெரியுது இல்லையா, அது வரையுமே நீங்கள் நல்லா சுற்றி எடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுடைய சாய்ஸ் தான். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் பிளேஸ் இருக்கோ அது வரையும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் இருக்கோ கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டிடுங்க. சரியா? இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வராமல் இருக்க ஃபெவிக்ரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அடியில் கூட கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்படி அடியில் கொண்டு போய் கூட இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படி மேலேயே இருக்கட்டும் அப்படின்னா மேலேயே இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. ஓகேவா? பிரியாத மாதிரி மேல் பக்கம் அப்படி ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டரில் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இது மேலே நீங்கள் ஏதாவது பீடு வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? இது மேலே நீங்கள் ஏதாவது பீடு வந்து எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பீடு வந்து ஒட்டிக்கலாம். சரியா? இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடு வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சுற்றிலும் டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? இது நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இது மேலே செயின் ஸ்டோனு இல்லை அப்படின்னா பேர்ல் பீட்லேயே செயின் ஸ்டோன் இருக்குது. சரியா? அது மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதை சுற்றிலும் பேர்ல் பீடு நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பாருங்கள், இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு. சரியா? நல்லா ட்ரை ஆகிட்டு. இது நம்ம அட்டையில் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டர் பாட்டில் மூடிய சென்டராக ஒட்டிட்டு அதை சுற்றிலும் 1/2 இன்ச் சைஸ் 1/2 இன்ச் பிளேஸ் இருக்கிற மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது மேலே இந்த வாட்டர் பாட்டில் மூடியை ஒட்டிட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோப் வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். ஓகேவா? எந்த ரோப் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை பைண்டிங் த்ரெட்டு சணல் கயிறு மாதிரி முத்தியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை சுற்றிலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செயின் ஸ்டோனில், ஓகேவா, செயினில் பேர்ல் பீடு இருக்குது, அதை நான் வந்து ஒட்டியிருக்கேன். சரியா? ஒட்டிட்டு சென்டரில் ஒரு பீடு ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் அண்டு ஒரு பீடு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து கேப்பு. சரிங்களா? இது நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா, இதை நம்ம வந்து கேப் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இதை நீங்கள் ஒரு கிளிப்பில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? ஒரு கிளிப்பில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே கிஃப்ட்டு பேக் பண்ணுறப்ப ரெண்டு பக்கமும் லைட்டாக வந்து த்ரெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் கிஃப்டி பேக்கிங் பண்ணுறதுல இருக்கும் இல்லையா, அது மாதிரி 2 கயிறு மாதிரி நீங்கள் தொங்குற மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேப் டிசைன் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தது அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? உள்ளன் த்ரெட் வந்து மோஸ்ட்லி யார்ட்டையும் இருக்காது. இருந்தது அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படிங்கிறவங்க எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ எடுத்துக்கோங்க. இதில் இப்படி நேராக, ஓகேவா, இதில் இப்படி நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு த்ரெட்டு விட்டுக்கணும். சரியா? கொஞ்சமாக இங்கே த்ரெட்டு வந்து இப்படி விட்டுக்கோங்க. இந்த 2 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு விட்டுட்டு 2 பக்கமும் செலோ டேப் போட்டு ஒட்டிடணும். இங்கேயும் செலோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் த்ரெட் இங்கே விட்டுட்டு, சரியா, இங்கே த்ரெட்டு விட்டுட்டு ஒரு சுற்று இங்கே சுற்றிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டலை, டைரெக்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வீடியோ எடுக்கும்போது நான் எடுத்துக்கலை. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த த்ரெட்டை வச்சு முடிச்சு போடுவோம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த த்ரெட்டை எடுத்துக்கிறீங்க. இன்னொரு த்ரெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. ஓகேவா? ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு பூ கட்டுவீங்க இல்லையா, இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்த வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு சைடில் இருக்கட்டும். பூ கட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி இங்கே எப்படி பூ கட்டிட்டு வாங்க. ஓகேவா? நிறைய டைம் சுற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை டைம் வேணுமோ நீங்கள் சுற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு ஹேர் பேண்டு தான். ஓகேவா? ஹேர் பேண்டு எவ்வளோ உங்களுக்கு முத்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 20க்கு மேலே நான் செஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு 20க்கு மேலே செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு த்ரெட்டு ஒன்று சின்னதாக எடுத்து நான் அந்த பேனா மேலே 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கேன். சரியா? நீங்கள் செலோ டேப் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூவாக என்ன பண்ணுறேன், பூ கட்டுற மாதிரி கட்டிகிட்ருக்கேன். ஓகேவா? பூ கட்டுற மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன். சரியா? இது மாதிரி வந்து நம்ம கட்டி முடிச்சுட்டு
லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது ஹேர் பேண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இருந்ததுன்னா உள்ளன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட்லையும் பண்ணலாம். ஓகேவா? எம்ப்ராய்டரி த்ரெட்டில் சிங்கிளாக பண்ணுங்கள், டபுளாகவும் பண்ணலாம், சிங்கிளாகவும் பண்ணலாம். டபுளாக பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடியும், சிங்கிளாகவும் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி நான் இப்படி போட்டுட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? எவ்வளோ தூரம் தேவையோ நான் அது வரையும் சுற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்மளுக்கு இங்கே கொஞ்சமாக விட்டுருந்தோம் இல்லையா, இதையும் இந்த த்ரெட்டையும் முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டும் மூவ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? இதை வந்து முடிச்சு போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிற இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கிற இந்த ரப்பர் பேண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 2 அடியில் ஒரு த்ரெட் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போது அதை வந்து முடிச்சு போட போகிறோம். சரியா? அதை வந்து முடிச்சு போட போகிறோம். ஸோ வந்து இந்த பேனாலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை பேனாலேருந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சையும் விட்டுறாதீங்க. சரியா? ஏன்னா இதை விட்டுட்டிங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த லைட்டாக வந்து முடிச்சு போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்ட த்ரெட் இது. ஸோ வந்து இதை முடிச்சு போட்டுட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு அடியில் நம்ம வந்து ஒரு த்ரெட்டு பேனால் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது அந்த த்ரெட்டு. இதை இந்த பேனாலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இதை டைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இதை நல்லா அப்படி டைட் பண்ணிக்கிறீங்க. டைட் பண்ணி ஒரு 2 டைம் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? புரியலைன்னா திரும்பி இந்த வீடியோ 1 டைம் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் பேண்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை சென்டரில் வந்து நீங்கள் ஒரு பீடு ஒன்று வச்சுக்கலாம். சரியா? கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு இது சென்டரில் ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீடு ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நூல் வச்சு இதை நீங்கள் வந்து ஹேர் பின்னில் வந்து வச்சுக்கலாம். சரியா? ஹேர் பின்னு இல்லைனா கிளிப்பு, குஷி கிளிப் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பேராக செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை செஞ்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். சரியா? இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்து விடணும். எடுத்து விட்டோம்னா ஷேப் வந்து கரெக்டாக வரும். சரியா? அந்த இடத்துலலாம் ஏன்னா ஒரு இடத்துல த்ரெட்டு சின்னதாக ஒரு இடத்துல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். சரியா? ஓகேங்களா? பேராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது ஹேர் பேண்டில் இல்லை அப்படின்னா ஹேர் கிளிப்பு இது மாதிரி இதில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டிசைன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்டாக ஒரு டிசைன் பார்ப்போம். சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். சரியா? இது மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறோம். சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சால் 2 சைஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? 2 சைஸ் சீக்வன்ஸ் வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்க போகிறோம். சின்னதாக ஒரு சர்க்கிள் ப்ளஸ் வந்து பெருசாக ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த பெரிய சர்க்கிளில் இந்த பெரிய சீக்வன்ஸை வந்து கொடுத்துட்டு வரணும். ஓகேவா? சின்ன சர்க்கிளில் சின்ன சீக்வன்ஸை வந்து இப்படி கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், இது மாதிரி கொடுக்கணும். சீக்வன்ஸ் என்கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேம் இதே சீக்வன்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பெரிய சீக்வன்ஸ் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே சீக்வன்ஸையே நான் கொடுத்துக்கிறேன். 2 டைமும் நான் இதே சீக்வன்ஸை கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சீக்வன்ஸ் ப்ளஸ் சின்ன சீக்வன்ஸ் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய சர்க்கிளில் பெரிய சீக்வன்ஸையும் சின்ன சர்க்கிளில் சின்ன சீக்வன்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். சுற்றிலும் நம்ம இந்த சீக்வன்ஸை தான் இப்போ கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருப்பேன் வீடியோ. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணும்போது இதை ஒரு இதை மேல் பக்கமும் ஒரு சைடு வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த சீக்வன்ஸோட அடிப்பக்கமும் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக வீடியோ எடுத்துருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று சிலது இருக்கும், சிலது வந்து சேஞ்சஸ் ஆகி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? நல்லா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் மூவ் ஆகி இருக்குது. ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? இது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு இன்னொரு இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலைன்னு சொல்லி நீங்களும் அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை சுற்றிலும் இன்னொரு லைன் நீங்கள் போடுங்க. ஓகேவா? இன்னொரு லைன் ஒன்று போடுங்க. போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து வைக்கணும். சரியா? இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று போட போகிறது வந்து இந்த சர்க்கிள்லேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 சீக்வன்ஸுமே நம்மளுக்கு தெரியணும். சரியா?
யூஸ் பண்ணியிருக்க 2 சீக்வன்ஸுமே நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி அழகாக கரெக்டாக நீட்டாக போட்டுக்கணும். சரியா? நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா டைம் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்கள் நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி 2 லேயரில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து நான் கொடுத்துருப்பேன். சரியா? பட்டர்ஃப்ளை வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்து இங்கே சென்டரில் வந்து வைங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளையாக இருக்குது. சின்ன பட்டர்ஃப்ளை இருந்தால் கூட வைங்க. இல்லை அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து இங்கே அவுட்டரில் போட்டிருக்கிறது பெரிய சீக்வன்ஸ் இருக்கணும், உள்ளே போட்டிருக்கிறது சின்ன சீக்வன்ஸாக இருக்கணும். சரியா? போட்டுட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இங்கே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பட்டர்ஃப்ளையை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடியில் நீங்கள் கொஞ்சமாக வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைனாக தான் இருக்கும். ஆனால் போட்டிங்கன்னா நல்லா அழகாக தான் இருக்கும். சரியா? இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஏன்னா சீக்வன்ஸ்குள்ளே இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கொஞ்சம் மீடியம் பட்டர்ஃப்ளை இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நான் அந்த மாதிரி க்ளூ போட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒட்டிக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? டோட்டலாக இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி கேப் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று செய்ய சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சீக்வன்ஸ் வந்து ஒன்று பண்ணணும். சரியா? இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு சென்டரில் பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணணும். இதிலிருந்து நீங்கள் வேணால் லாங் டியூப் பீடு கொடுத்துட்டு அதில் பீடு வந்து ஹேங்கிங் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா லாங் டியூப் பீட் எடுத்துக்கோங்க. சரியா? லாங் டியூப் பீட் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? 4 லாங் டியூப் பீட் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 லாங் டியூப் பீட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடில் வந்து எனக்கு இந்த இடம் பெண்ட் ஆகிருக்குது. ஸோ வந்து எனக்கு லாங் டியூப் பீடை வந்து இன்சர்ட் பண்ண முடியல. ஓகேவா? நான் ஜஸ்ட்டு வந்து அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து எனக்கு இப்போ வேறு நீடில் எடுக்க டைம் ஆகிடும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒட்டி காட்டிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி காட்டுங்க எனக்கு. சரியா? நான் தான் ஒட்டியிருக்கேனேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஒட்டி காட்டாதீங்க, ஸ்டிச் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து அந்த நீடில் வந்து இங்கே பெண்டாக இருக்குது. சின்ன நீடில் தான் இது, ஆனால் இது பெண்டாக இருக்குது. ஸோ பீட்லாம் இன்சர்ட் ஆகுது. லாங் டியூப் பீட் வந்து இந்த இடம் பெண்டாக இருக்கிறதுனால அந்த இடம் கரெக்டாக உள்ளே போகலை. ஸோ நான் அதனால் ஜஸ்ட்டு ஒட்டிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு வந்து ஒட்டிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஷெல்ஸ் வந்து இப்படி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஷெல்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்கே வந்து ஷெல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செல்ஸ் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பீடு ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு பீடு ஒன்று அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த செல்ஸ்க்குள்ளே அகைன் உள்ளே போகிறேன். ஓகேவா? அகைன் உள்ளே போனேன் அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு லாக் ஆகிடும். சரியா? இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக க்ளூ வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளூவும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும். ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது மூவ் ஆகும் தான். அதனால் அந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, 2 இடம், இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இது 3 இடத்தையும் நம்ம ஃப்ரீயாக தான் விட போகிறோம். சரியா? ஸோ வந்து இந்த இடம் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு ஐ ஷேப் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கேருந்து ஒரு ஐ ஷேப் சீக்வன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு ஐ ஷேப் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு டியூப் பீட் ஒன்று போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு டியூப் பீட் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு எது வரையும் நம்மளுக்கு வந்து இங்கே கேப் இருக்குதோ அது வரையும் கொடுத்துட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல இங்கே ஐ ஷேப் சீக்வன்ஸ் கொடுத்தாச்சு, லீஃப் மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? இந்த இடத்துக்கு சேம் கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் கலரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அகைன் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் நான் டபுள் கலரில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இங்கே ஒரு ஐ ஷேப் சீக்வன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஆனால் இதை ப்ளவுஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இது ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது
ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு ஃப்ளவர் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீடு இல்லை கோல்டன் கலர் பீடு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு பீடு வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து இதை இப்படியே நீங்கள் விட்டாலும் ஓகே தான், இல்லை இதுக்கு கீழே நீங்கள் வந்து ஹேங்கிங் ஒர்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இதுக்கு கீழே நீங்கள் ஹேங்கிங்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து லாங் டியூப் பீடு வந்து இப்போ பீடு நீடலுக்குள்ளே இன்சர்ட் ஆகாது, வேணால் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீடு மட்டும் ஹேங்கிங் மாதிரி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்லீவில் பேக் போர்ஷனில் வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா, இது மாதிரி வந்து லாங் டியூப் பீட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஷெல்ஸ் ஒன்று கொடுத்துக்க போகிறீங்க, அதில் ஒரு பீட் ஒன்று கொடுக்குறீங்க, 2 பக்கமும் ஐ ஷேப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்குறீங்க. இதோட ஜஸ்ட் விட்டாலும் ஓகே தான், இல்லை இதுக்கு கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடோ இல்லை லாங் டியூப் பீடில் ஹாஃப் டியூப் பீட் இருக்குது, அது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சுகர் பீட் வந்து ஒரு 5 இல்லைனா 6 வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே கலராக ஏதாவது குட்டி பீட் கொடுத்து நீங்கள் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், அதுவும் அழகாக தான் இருக்கும். சரிங்களா, இது மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம 4 டிசைன்ஸ் வந்து டோட்டலாக பார்த்துருக்கோம். எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.